டே 3ல செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா தீராம்பாளையம் வெர்சஸ் குருவம்பட்டி. இல்லை, தீராம்பாளையம் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர். தீராம்பாளையம் அணிக்காக முதல் பவர் பிளே ஓவர் வீச பிரபாகரன், சைக்கிளில் சக்தி, நான் சைக்கிளில் குருவம்பட்டி மணி. ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஆன் பவர் பிளே. ஃபஸ்ட் ஆன் வந்தவங்க வாம் வெல்கம். மிட் விக்கெட்டில் 6. பந்தல் மேலேயே போய் விழுந்துருச்சு, பால் எடுக்க முடியாது. வேறு பால் சேஞ்ச். செகண்ட் ஒன் பால் அண்டர்லேயே வந்துருச்சு, இன்னும் பண்ண முடியாது. டாட், ஒரு 6க்கு அப்புறம் ஒரு டாட். நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் யாரும் இல்லை. ஃபைனல் லெக்கில் திருப்பி விட்ருக்காரு, விரட்டி போகிறாங்க. போனாலும் பவுண்டரியை ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியலை. 10 ரன் வந்திருக்கு இது வரைக்கும் 3 பாலுக்கு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு. சைட்டில் ஃபீல்டர் இருக்காங்க. மேக்ஸிமம் 1 ரன் தான் கிடைக்கும். குருவம்பட்டி மணி லெஃப்ட் ஹேண்ட் சைக்கில் இப்போ பவர் பிளே யூஸ் பண்ணுவாரா? இவரோட விக்கெட்டை எடுத்தே ஆகணும். டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். ஃபுல் டாஸ் பனிஷ் பண்ணிட்டாரு. 6 6, ரெண்டாவது 6 இந்த ஓவரில். ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்கிறாங்க 2 பேட்ஸ்மேனும். நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்டிருக்காரு, நான் பனிஷ் பண்ணியிருக்காரு. இந்த திசையில் G2 தான். G2 ஓவர். ஒரு ஓவர் முடிவிட்ட நிலையை எந்த விக்கெட்டையும் இழக்காமல் குருவம்பட்டி சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க. அணியின் எண்ணிக்கை 19. செகண்ட் ஓவர் பேட்டிங் பவர் பிளே எடுத்துருக்காங்க. சர்க்கிள் வெளியே 3 ஃபீல்டர். அசோக் ஃபஸ்ட் அவரையும் அடிச்சிருக்காங்க. மரத்து மேலே பட்டால் ஓடி தான் எடுக்கணும். செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க அம்பேர்ஸ். செகண்ட் ஒன் 2 கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். செகண்ட் ஓவரில் தேர்ட் ஒன் ஸ்டம்புக்கு வெளியே போட்டிருக்காரு. ஒயிட் அகைன் ஒரு ஹவுசிங் பால். திருவள்ளுவர் வந்து டாட், பேக் டு பேக் 2 டாட். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் கன்வெர்ட் பண்ணிட்டாரு. 6 உடச்சி போட்டிருக்காரு, அதையும் பனிஷ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபீல்டர் இருக்காரு, அவரையும் தாண்டி 6. 6 பேக் டு பேக் 2 6, 2 டாட் போட்டார். அடுத்து 2 6 ஹாட்ரிக் 6 போல்டுங்க. பழிங்க 2 6 எடுத்தாலும் அந்த பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் விக்கெட் வைக்கிறாங்க குருவம்பட்டி. சக்தி அவுட்டு. தேவையான ரன் அடிச்சு கொடுத்துட்டு தான் போகிறார் அவங்க டீமுக்கு. 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 1 விக்கெட்டை லாஸ் பண்ணி 34. தீராம்பாளையம் அணிக்காக அடுத்த நியூ பவுலர் சக்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஆன் குருவம்பட்டி மணி சைக்கில் ஃபுல் டாஸ். இதெல்லாம் விடவே மாட்டார். அல்வா பந்து ஒருத்தர் 6 அடித்தார், அதான் தூரம்னு நினச்சா அந்த திசையில் அதை விட தூரமாக அடிக்கிறாரு. ஓடிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஒன் வெயிட். செகண்ட் ஒன் 3. நல்ல ஒரு யாருக்கார், ஒன்றுமே பண்ண முடியலங்க. சும்மாயாக இருக்கார், பேக்கே பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஒன் ஒன் சைடு ஆச்சு. கீப்பரால் கேட்ச் பிடிக்க முடியாது. டஃப் கேட்ச் தாங்க, சிரமங்க. சண்டை போடாதீங்க, திட்டாதீங்க. டாட். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். லோ டாஸாக மாறிடுச்சு. சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் வினோத் சைக்கில் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் சூப்பராக விளாண்டார். நெக்ஸ்ட் ஒன் உடம்புக்கு வந்த பந்து திருப்பி விட்ருக்காரு. கீப்பரே ஓடுறாரு. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு, கிளியர் ஆயிடுச்சு. 6. 3 ஓவர் முடிவிட்ட நிலை அணியின் எண்ணிக்கை 50. 1 விக்கெட்டை லாஸ் பண்ணி குருவம்பட்டி. ஃபோர்த் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் அசோக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உடம்புக்கு போட்டிருக்காரு, தூக்கி விட்ருக்காரு. மரத்தில் பட்டு ஓடணும். G2 பெரிய விக்கெட், மணியோட விக்கெட் எடுக்கணும். எடுப்பாரா? எடுக்க தவறிட்டார். லெக் பாய் உடம்புல போட்டிருக்கு. தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு, அதையும் கனெக்ட் பண்ணிட்டாரு. எல்லாம் ஒரு யாருக்கு செம்மையாக இருந்ததுங்க. டோனி ஷாட் மாதிரி நோண்டிட்டாரு மணி. இந்த ஓவர்லேயும் 6 வருது. நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு, மரத்தில் பட்டது. ஓடி தான் எடுக்கணும். சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க வினோத் சைக்கில்.
லாஸ்ட் 2 பால் ஸ்லோயர் பிக் பண்ணியிருக்காருங்க. இதையும் நோண்டியிருக்காரு. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். கரெக்டாக போட்டிருக்காரு. அகைன் ஒரு 6. இந்த ஓவரில் வர 2வது 6. இந்த ஓவரையும் பெரிய ஓவராக மாற்றுறாங்க குருவம்பட்டி. லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காரு. காற்றுல தூக்கி விட்ருக்காரு. கீழே ஃபீல்டர் பவுலரே ஓடிட்டாருங்க. இங்கே வந்து பிடிச்சிட்டாரு. முக்கியமான விக்கெட்னால ஓடி வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு கேட்சை பிடிச்சிருக்காங்க. வினோத் அவுட். 65 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க. 4 ஓவர் முடிவிட்டுற நிலையில் 2 விக்கெட் லாஸ் பண்ணி குருவம்பட்டி. நியூ பவுலர் ரூபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 5th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். நட் பால். செகண்ட் ஒன். நேருக்கு நேராக அடிச்சிருக்காருங்க. ராக்கெட் ஷாட். பாலை தொலைச்சிக்கிட்டே இருக்காரு மணி. தயவுசெய்து கொஞ்சம் கம்மியாக 6 அடிங்க. வேலிக்கிற தோப்பில் போய் தேட முடியல. அந்த பாலெல்லாம் சிரமப்படுறாங்க லைன் எம்பேஸ். தேர்ட் ஒன். உடம்புக்கு போட்டிருக்காரு. ஆனால் இங்கே அடிச்சிருக்காருங்க. தூரமாக அடிச்சிருக்காரு. G2 தான் தருவாங்க. டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். கண்டிப்பாக அவரோட விக்கெட் எடுத்தே ஆகணும். ஃபுல் டாஸ் தவற விட்டார். நெக்ஸ்ட் ஒன். அகெயின் டாட். பேக் டு பேக் 2 டாட். ஒரு 6 கொடுத்தாலும் லாஸ்ட் 1 பால். இந்த பால் 6 பவுண்டரி இல்லைனா நல்ல ஓவராக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இது வரைக்கும் 8 ரன் தான் வந்திருக்கு 5 பாலுக்கு. 6 பவுண்டரி இல்லாமல் இருந்தால் ரைட் இல்லை. ஆனால் சைக்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அகெயின் மணி தான் சைக்கிளில் இருப்பார். 5 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 74. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய கடைசி 6 பந்து. நியூ பவுலர் ராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மேட்சி லாஸ்ட் ஓவர். 6 ஓவரில் ஃபஸ்ட் ஒன். குருவம்பட்டி மணி சைக்கிள் ஃபஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஆஹா அழகாக இருக்குங்க பார்க்கவே. செம்ம ஸ்டார்ட்டுங்க. செம்ம ஹேண்ட் பவர். அப்படியே சுற்றுறாரு. செகண்ட் பால் ஃபுல் டாஸ். அதையும் அடிச்சிருக்காரு. 6. பேக் டு பேக் 2 6. ஹாட்ரிக் 6 வருமா? அடிக்க தான் போவார். ஹாட்ரிக் 6 வருமா? இறங்கி போயிருக்காரு. அடிச்சிருக்காரு. வந்திருக்குங்க ஹாட்ரிக் 6. 3 பாலுக்கு 3 6. 2வது ஹாட்ரிக் அடிக்கிறாருங்க மணி. ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்லேயும் ஹாட்ரிக் அடித்தார். செகண்ட் ரவுண்டு மேட்ச்லேயும் ஒரு ஹாட்ரிக். டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். விக்கெட் எடுத்தே ஆகணுங்க. மறுபடியும் இன்னும் 3 பால் இருக்குது. மறுபடியும் அடிக்க தான் போவார். ஃபோர்த் ஒன். அவ்வளோ அந்த ப்ரெஷர். வைட் பால் ரீபால். அதையும் அடிச்சிருக்காருங்க. இந்த சைடு திசையில் லெஃப்ட் ஹேண்ட் அடிக்கிற ஃபஸ்ட்டு 6ங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப கூட அங்கே. அதுலேயும் அடிச்சிருக்காரு. 5th ஒன். 4 6 தொடர்ந்து அடிச்சிருக்காரு. 5வது 6 வருமா? இல்லை மிஸ் பண்ணிட்டாரு. கீப்பரும் மிஸ் பண்ணிட்டாரு. ரன் ஓடலைனா ஸ்ட்ரைக்கை மறுபடியும் மணிட்டு தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 பால். டார்கெட்டை இன்னிக்கூடிய கடைசி பந்து. 5 பாலுக்கு 4 6 அடிச்சிருக்காரு. லாஸ்ட் 1 பால். சப்போர்ட் பண்ணி அதையும் அடிச்சிருக்காரு. ஆனால் ஃபீல்டை டீப்பில் வச்சுருக்காங்க. ஓடி வந்து கேட்ச் பிடிக்க முடியாது. ஆனால் 2வது ரன் ஓடுறாங்க. 2-ஓட இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்கோர் வந்து இமாலய ஸ்கோர், பெரிய ஸ்கோர் போயிடுச்சு. 101 ரன் அடிச்சிருக்காங்க. மொய் வச்ச மாதிரி 102 அடித்தா இந்த செகண்ட் மேட்ச்சில் வின் பண்ணி குவார்ட்டர் ஃபைனல் வந்து வாலாடி கூட விளாடலாம். அது தீராம்பாளையமா குருவம்பட்டியான்னு செகண்ட் ஹாஃபில் தெரிஞ்சிடும். மணி சிங்கிள் கண்டா 59 ரன் அடிச்சிருக்காரு. செம்ம பேட்டிங் மணி. நல்ல ஸ்கோர் இருக்கு. தீராம்பாளையம் மணிக்கா ஓப்பனிங் பேர் பிரபாகரன் மற்றும் ரூபேஸ் யங்ஸ்டர். பிரபாகர் சைக்கிள், ரூபேஸ் நான் சைக்கிள். குருவம்பட்டி அணிக்காக முதல் பவர் பிளே ஓவரை வீச குருவம்பட்டி மணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஆம் பவுலிங் ரைட்டில் போடுவார். ஃபஸ்ட் ஒன் பவர் பிளே. பாம் வெல்கம் இவரும் பண்ணியிருக்காரு. சிக்ஸ். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ். அதையும் அடிச்சிருக்கா. 6-4
லைனாக பேர் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க. பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. குயிக்காக ஒரு 10 ரன் எடுத்து வந்திருக்காரு பிரபாகர் தனது பங்குக்காக. அவரோட பவர் பிளே ஓவரில் அடித்தார். அவர் திரும்பி அடிக்கிறாரு. அதையும் அடிச்சிருக்காரு. இந்த சைடு திசையில் ரோட்டில் போயிருந்துருக்குங்க. பெரிய ஆறுங்க. இந்த திசையில் அடிக்கிற மிகப்பெரிய 6. ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி, அடுத்து ஒரு 6 குயிக்காக 16 ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆன் நல்ல ஒரு யார்கர், ஒன்றுமே பண்ண முடியல. bowler comeback dot. நெக்ஸ்ட் ஆன் புல் டாஸ் பனிஷ் பண்ணிட்டாரு. டைமிங் இருக்குது, தேவையான டிஸ்டன்ஸும் இருக்குது. மிடில் பட்டில் பளிச்சு நட்டிக்கிறாருங்க. வாங்கிக்கோ 6. இது போன பால் யார்கர் போட்டார், கொஞ்சம் தான் மிஸ் ஆச்சு, அதையும் அடிச்சிட்டாரு. ஸ்லோயர் டாட் பால் ஓவர். 22 ரன் அடிச்சிருக்காங்க மொதல் ஓவரே. 2வது ஓவரும் பவர் பிளே எடுத்திருக்காங்க. பவர் பிளே சர்க்கிளுக்கு வெளியே 3 ஃபீல்டர் இருக்கலாம் பேட்டிங் பவர் பிளேயில். யங்ஸ்டர் ரூபே ஸ்ட்ரைக்கில். ஃபஸ்ட் ஓவர் ஃபுல்லாகவே நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். இப்போ தான் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. அவர் பேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஆன். சக்தி வெர்சஸ் ரூபேஸ். செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஆன். இன்சைட் எட்ஜ் கீப்பர் கேட்ச் விக்கெட். விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஓவரை. ஒன்றாவது பேட்ஸ்மேனா அசோக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஆன். சக்தி வெர்சஸ் அசோக். பளிச்சுன்னு அடிச்சிருக்காரு. ஸ்டாப் பண்ண முடியலை. நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. பவுண்ட்ரி. ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி அடிக்கிறாரு அசோக். தேர்ட் ஒன். அதையும் அடிச்சிருக்காரு. பேட்டில் பட்ட உடனே தெரிஞ்சு மிகப்பெரிய அவர் பால் எங்கே போகுதுன்னு கூட பார்க்கல. 6 ஆப் சைடில். அசோக் ஓவர்லேயும் அடித்தாங்க, அவர் திரும்பி அடிக்கிறாரு. பிரபாகரன் ஓவர்லேயும் அடித்தாங்க, அவரும் திரும்பி அடிக்கிறாரு. பள்ளிக்கு பள்ளி மாற்றி 6 அடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆன். ஹாட்ரிக் வருமா அசோக் பேட்லேருந்து? வந்திருக்கு. 6 4 மட்டும்தான் பார்க்கணும். 6 ஆஃப் சைடில். ரொம்ப ஸ்ட்ராங்கு அசோக்கு. டைமிங்கு வித்துலாம் கொடுத்தே போடக்கூடாது. அவருக்கு போட்டாங்க, பனிஷ் பண்ணிட்டாரு. கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரோ வெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம். மொபைல்லாம் சுட்டுது, அப்படியே வெடிச்சிட மாட்டேங்குது. நெக்ஸ்ட் ஆன். அதையும் அடிச்சிருக்காரு, ஆனால் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. சிங்கிள். பவர் பிளேயை யூஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒன். நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. யார் மேலே? 6 4 நடந்து போயிட்டே இருக்காரு. ஜஸ்ட் மிஸ். பவுண்ட்ரி. பெரிய ஓவராக மாற்றிருக்காங்க. 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 43. பேலன்ஸ் இருக்க 4 ஓவருக்கு 59 ரன் தேவை. மேட்ச் ஓவர் கண்டிப்பாக இது. வினோத் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஆன். பவர் பிளே முடிஞ்சிருச்சு, எந்த பவர் பிளேயும் இல்லை இனிமேல். பவர் பிளே சர்க்கிள்குள்ளே 4 ஃபீல்டர் வச்சுக்கலாம், வெளியே 5 ஃபீல்டர். அசோக் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். வினோத் வெர்சஸ் அசோக். ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட். ஒரு பால் ரீபால். விக்கெட்டுக்கான சான்ஸுங்க. பிடிச்சா பெரிய விக்கெட்டுங்க. பிடிச்சிட்டாங்க. செலிப்ரேஷன் பார்க்கலாம். அசோக்கோட விக்கெட் எடுத்துட்டாங்க. அவர் வந்த வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு தான் போகிறாரு. சக்தி நியூ பேட்ஸ்மேன் சைக். கல்லே போட்டிருக்காங்க வந்த உடனே. டாட். நெக்ஸ்ட் ஆன். ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஓடலை, சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஆன். சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. வாங்கிக்கோ 6. மிட் விக்கெட்டில் விரட்டி போயிட்டுருக்காங்க. எடுக்கலாம் முடியாது. 6. நெக்ஸ்ட் ஆன். ரொம்ப பட்டிருக்கு. லெக் பை இருக்குது. நல்ல பேக்கப்புங்க. இவர் தேக்கலைன்னா கண்டிப்பாக 4 போயிருக்கும். சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால். ஃபீல்டர் கைக்கு போகுது. இல்லைங்க, டிஸ்டன்ஸ் இருக்குங்க. ஜம்ப் பண்ணார், அப்பயும் தடுக்க முடியல, கேட்ச் பிடிக்கவும் முடியல. சக்தி அடிக்கிற ஃபஸ்ட்டு 6. தேவையான ஒரு 6. இந்த ஓவரையும் பெரிய ஓவராக மாற்றிருக்காங்க. இந்த ஓவர்லேயும் 6 வந்திருக்கு. 2 6. 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 58. பேலன்ஸ் இருக்க 3 ஓவருக்கு 44 ரன் தேவை.
ஃபர்ஸ்ட் ஒன் மணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாலுங்க பால் எம்பவே இல்லை, தரையோடய வந்துருச்சு. டாட் கீப்பர் டாட். 2 bowler 2 over யூஸ் பண்ணலாம். அதில் மொதல் பவுலராக மணியை யூஸ் பண்ணுறாங்க 4th ஓவரில். செகண்ட் ஒன் பிரபாகர் சைக்கிள். இன்சைட் எட்ஜ் டீப்பில் ஃபீல்ட் இருக்காங்க எல்லாரும். சக்தி சைக்கிள் சிங்கிள். விக்கெட்டுக்கான சான்ஸ் மறுபடியும். குட் கேட்ச். நல்ல ஃபீல்டிங்க இந்த பேட்ஸ்மேன். 2 பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. சக்தியும் அவுட்டு. அடுத்த பேட்ஸ்மேனாக கௌதம் சைக்கிளை பர்பேஸ் பண்ணுற. ஃபர்ஸ்ட் ஒன் மணி வெர்சஸ் கௌதம். வெல்கம் பண்ணியிருக்காருங்க. சொன்ன மாதிரியே 6 லெக் சைட் சைட்டில். இவர் இருக்க வரைக்கும் பாசிபிள் தான் இந்த ஸ்கோர்லாம். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க லெக் சைட் சைட்டில். மேக்ஸிமம் கிடச்சிருக்கு 6. ஹார்ட்ரிக் 6 வருமா? பேக் டு பேக் 2 6. லாஸ்ட் ஒன் பால் ஹார்ட்ரிக் 6 வருமா? வரலங்க. ஸ்லோயர் அவுட் ஸ்விங் போட்டு ஏமாற்றிட்டார். ஓவர். 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 71. பேலன்ஸ் இருக்க 12 பாலுக்கு 31 ரன் தேவை. ஓவருக்கு 15 தான். பாசிபிள் தான். 2 பெரிய பேட்ஸ்மேன் கிரீஸில் இருக்காங்க, பிரபாகரன் மற்றும் கௌதம். 2 bowler 2 over யூஸ் பண்ணலாம். அதில் 2வது பவுலராக சக்தியை யூஸ் பண்ணுறாங்க. சக்தி வெர்சஸ் பிரபாகர். 5th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் சால்ட்டாக விளாட்றாங்க. 5 6 தான் அடிக்கணும்னு. ஃபர்ஸ்ட் ஒன் சைடு சைடு எச் போல்டுங்க. ஹார்ட் லேக். ஒரு செலிப்ரேஷனை பார்க்கலாம். பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க. பிரபாகரோட விக்கெட்டை சான்ஸு 50-50 தாங்க. இனி அடுத்த பேட்ஸ்மேனாக திலீப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். 5வது ஓவரில் செகண்ட் பால். விக்கெட்டுக்கான சான்ஸ். கீப்பரே ஓடுறாரு. குட் கேட்ச். டக் அவுட்டில் வெளியேறாரு திலீப். பேக் டு பேக் 2 விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. கௌதமுக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. நியூ பேட்ஸ்மேன் யங்ஸ்டர் ஜீவா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு ஓவரில் டாட். நெக்ஸ்ட் ஒன் நேர் அடிச்சிருக்காரு. சிங்கிள். கௌதம் சைக்கிள். ஒயிட் கோட்லேயே போட்டிருக்காருங்க டாட்டு. மேட்ச் பால். நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. விக்கெட்டா இல்லைங்க, பிடிச்சிருந்தா பெரிய விக்கெட்டுங்க, விட்டுட்டாங்க. சிங்கிள். ஓவர். 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 73. 6 பாலுக்கு 29 ரன் தேவை. நியூ பவுலர் தினேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர். திக் நிமிடங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீ. ஃபுல் டாஸ் பனிஷ் பண்ணியிருக்காரு. 1 pitch பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் 6. தேவையான ஒரு 6. மச் நீடட் 6. பேலன்ஸ் இருக்குது. எல்லா பாலையும் 6 அடிச்சே ஆகணும். 2 பாலுக்கு 11 ரன் வந்திருக்கு. பேலன்ஸ் இருக்க 4 பாலுக்கு 18 ரன் தேவை. 4 பாலுக்கு 3 6 அடிக்கணும். ஃபீல்டிங் செட்டப் இங்கே பாருங்கள், க்ளோஸ்லி வச்சுருக்காங்க. 2 பேர்த்த 6 அடிக்கக்கூடாதுன்னு. ஒயிட் ப்ளஸ் 4 போகுமா? போகலைங்க. ஒயிட் ப்ளஸ் ஓடலை. 4க்கு 17. ஒயிடு. பவுண்ட்ரி போகுமா? போகலை. நின்றுச்சு. 2வது ரன் ஓடுறாங்க. 2 ரன் ஓட்டாங்க. 3 பாலுக்கு 15 ரன் தேவை. 6 அடிக்கணும். 6 பவுண்டரியே வேணும். ஒயிடு ஓடல. ஒயிட் பால். ரீ பால். காத்துல தூக்கி விட்டுருக்காரு. இல்லைங்க, விட்டாங்க. 2 ரன் ஓட்டாங்க.
கம்பல்சரி 2 பாலுக்கு 2 சிக்ஸே அடிச்சாகணும் இந்த மேட்சை வின் பண்ணணும்னா. தீராம்பாளையம் மேட்ச் பால் அடிச்சிருக்காரு 6. லாஸ்ட் பால் 6 அடிச்சே ஆகணும் மேட்ச் வின் பண்ணுறதுக்கு. செம பேட்டிங்க கௌதம் பண்ணுறது. பா சான்ஸே இல்லாத மொமெண்ட். ஒரு பாலுக்கு 6 ரன் தேவை. ஒய்டு இல்லாமல் போட்டாவே போதும், எக்ஸ்ட்ரா இல்லாமல். திக் நிமிடங்கள். மேட்ச் யார் வின் பண்ண போகிறான்னு தெரில. லாஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. ஐயோ 6ங்க. மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க உண்மையாங்க. செகண்ட் மேட்சை கௌதம் இருந்து